ஜெய் சீதாராம். வடூர் வடபாதையில் நடுத்தெருவில் கைலமிட்டு வகையரா சேர்ந்த காமாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிறோம். இன்றைக்கி அமாவாசை. இன்றைக்கி ராமாயணத்துலேருந்து என்ன பார்க்க போகிறோம்? ராமாயணம் இன்றைக்கி படிக்க முடியலை. அதனால் ராமாயணம் பற்றி பேசினாலே ராமாயணத்தை படித்ததுக்கு சமந்தான். ராமாயணம் படிக்க முடியாட்டி ராமாயண கதையை சொன்னாலே அந்த பலன் கிடைக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி ராமாயணத்துலேருந்து என்ன கதையை பார்க்க போகிறோம்? ராமநாம மகிமையை பார்ப்போம். இந்த ராமநாம மகிமை அப்படின்னா, இந்த ராமநாம மகிமைக்கு எல்லையே இல்லை. எனக்கு நிறையா அதை பார்த்துட்டேன். என் பேர் நவநீத கிருஷ்ணன். எனக்கு இன்னொரு பேர் பாரிவள்ளல்னு எங்கள் பெரியப்பா வச்ச பேர் வந்து பாரிவள்ளல். எங்கள் ரிலேட்டிவ்க்கெல்லாம் என்ன வந்து நவநீத கிருஷ்ணன் தான் தெரியாது, பாரிவள்ளல்னா தான் தெரியும். பாரின்னு தான் கூப்பிடுவாங்க. எங்கள் அப்பா எல்லா சாமியாருக்கும் ஃப்ரீயாக துணியெல்லாம் தைச்சி கொடுப்பாரு. அந்த சாமியாரெலாம் வச்ச பேர் வந்து மணிகண்டன். சாதுக்கள்லாம் வீட்டுக்கு வரும்போது மணிகண்டான்னு கூப்பிடுவாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு வேண்டி நான் பிறந்தேன். ஐயப்பன் கோயிலுக்கு வேண்டி பிறந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எனக்கு வச்ச பேர் வந்து கலையரசன். எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள தெருவில் பூரா கலையரசன் தான் என்னை கூப்பிடுவோம். எங்கள் அம்மா எனக்கு வச்ச பேர் வந்து தங்கம்மான்னு கூப்பிடுவோம். அப்புறம் ஒரு இடத்துல நவீன், கிருஷ்ணன், ஆளுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து பெருமாளே ஒரு பேர் வச்சது. இந்த ஒரு பேர் எனக்கு ஒரு பேர் வந்துருக்கு, ராமா. என் பேர் நவநீத கிருஷ்ணன். நவநீதகிற பேர் ராமான்னு மாறி போச்சு. எனக்கு எப்படி சொல்கிறது? சொல்லும் போதே என் கண்ணு கலங்குது. ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். இந்த கதைக்கு பின்னாடி இந்த பேருக்கான கதையை சொல்கிறேன். ஒரு ஊரில் பெரிய திருட்டு குடும்பம் இல்லை. அவங்க இந்த பூசணிக்காய் அந்த காலத்துலலாம் போய் இந்த இதெல்லாம் திட்டுறது, அந்த மாதிரியெல்லாம் போய் செய்வாங்கள்ல. இந்த விழாங்களில் புருஷங்காய் திட்டுறது, அந்த மாதிரிலாம் திருடிடுவேன். அது பேர் அந்த குடும்பத்துக்கு வந்து போச்சு. பூசணிக்காய் திட்டுறவங்க பேர் வந்து போச்சு. அந்த பேர் மாறவே இல்லை. அந்த ஊருக்கு ஒரு சாது வந்திருக்கிறாரு. அப்புறம் அந்த சாது வந்தோடனே அவங்க போய் அந்த சாதுக்கிட்ட போய் காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கி, எப்போதுமே குரு சாது இவங்களையெல்லாம் அவங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சு வணங்கினோம்னா அவங்க ஆசீர்வாதம் பிளெஸ்ஸிங் கிடைச்சாலே நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்கும். அதெல்லாம் எந்த இது இல்லை. வியாழக்கிழமை போய் குருவை வணங்குறது, அது மாதிரி குருவோட இது பண்ணுறது, பசிச்சோருக்கு உணவு கொடுக்கறது, இது இவ்வளோ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உழைக்கிறது அந்த ஒரு ஜா வயிற்றுக்கு தானே. இந்த ஒரு ஜா வயிற்றுக்காக நீங்கள் யாருக்காக இருந்தாலும் போய் எதை வேணாலும் பண்ணிங்கன்னா அதை விட இந்த உலகத்தில் சிறந்தது எதுவுமே கிடையாது. அன்னதானத்துக்கு ஈடு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நிதானமும் கூட கொஞ்சம் தேவை. தானத்தில் சிறந்தது அன்னதானம், அதோட கொஞ்சம் நிதானம். நம்மளையும் பார்த்துக்கணும். இப்போ உறக்க வச்சுருக்காரு, எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு நம்ம சும்மா நிற்க முடியாது. நீங்களும் கொஞ்சம் நிதானம் வந்துட்டு உங்களால் உங்கள் வர்ற வருமானத்தில் அதுக்கு ஒரு பங்கு ஒதுக்கி, ஒரு அன்னதானத்துக்குன்னு ஒரு ஒதுக்கி நீங்கள் அதை பண்ணால் அது ஒரு தவம் தான். நீங்கள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணி வந்தால் அது ஒரு தவம். நம்மள்கிட்ட 1000 கெட்ட குணங்கள், கெட்ட புத்திகள், கெட்ட செயல்கள் இருக்குது. அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் ஒரு நல்ல செயலை நோக்கி அடியெடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கு. ஓகேவா? அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மெசேஜ் சொல்கிறேன். அதுவே ஒரு பெரிய தவத்துக்கு சமம். நீ போய் தியானம் பண்ணியோ இது பண்ணியோ மூச்சடக்கி அதெல்லாம் இப்போ உள்ள காலத்தில் ஒத்து வராது. போகிற போக்கில் ஏதாச்சும் ஒரு நல்லது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அப்படியே அந்த குடும்பம் அந்த சாதுக்கிட்ட போய் காலைல வந்தோடனே அவர் சொல்லிட்டு இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, இனிமேல் சரியாயிடும், நீங்கள் போய் நல்லபடியாக தொழில் ஆரம்பிங்க. என்னென்னா அந்த போயதுக்கப்புறம் அவர் சொன்ன ஆசீர்வாதத்துக்கு வீட்டில் அந்த துண்ணூர்லாம் கொண்டு வச்சு வணங்கி அவங்க தொழில் ஆரம்பித்தாங்க. அமோகமாக வளர்றது நல்லாயிட்டு நல்லா ஓஹோன்னு வந்துட்டாங்க. பணம் காசெல்லாம் நிறையா வந்துருச்சு. ஆனால் எவ்வளோ காசு பணம் வந்தாலும் அந்த வீட்டுக்கு ஒரு பேர் மட்டும் மாறலை. திட்டு குடும்பம், பூசணிக்காய் திட்டு குடும்பம் அப்படின்னு. பூசணிக்காய் திட்டு ஒரு பேர் அந்த மட்டும் மாறல. அப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பிள்ளைங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அதெல்லாம் கிண்டல் பண்ணுறதெல்லாம் பார்த்து அவங்க வீட்டில் வந்து சொல்லுவாங்களாம். அப்போ சொல்லியிருக்காரு,
என்ன மனசு வருத்த விட்டுருக்கும்போது அப்போது ஒரு அந்த பழைய சாதுவை பார்த்தாங்களே, அவங்க இன்னும் ஒரு ஊருக்கு பக்கத்து ஊரில் வந்து திரும்ப வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு, அடாடாடா அவரால் தான் நமக்கு இன்றைக்கி நல்லா இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தானே, மனுஷனுக்கு எதாக இருந்தாலும் ஒரு நம்பிக்கை தானே. சேர்ந்து அங்கேருந்து திரும்ப வந்திருக்கிறாரு. அந்த சாதுகள் திரும்ப அந்த காலில் போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள், உங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்குது, நீங்கள் ஏதாச்சும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு திரும்ப என்னென்னா, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, எல்லாம் நல்லபடியாக ஆகிட்டு, ஆனால் அந்த பேர் மட்டும் எங்களுக்கு மாறவே இல்லை, இந்த பூசணிக்காய் திட்டு கொடுப்போம் அப்படின்னு பேர் மட்டும் மாறவே இல்லை அப்படின்னா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, டெய்லி யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு சோறு போட்டுக்கிட்டே இரு, சிவனை வேண்டி அந்த அன்னதான பிரபுவை வேண்டி ஒருத்தருக்கு நமஸ்காரம் பண்ணி சிவனடியாரோ யாராக இருந்தாலும் பசிச்சோருக்கு உணவு போட்டுக்கிட்டே இரு, உன்னால் முடிஞ்ச பேருக்கு இப்போ பசியாக வீட்டுக்கு வரவங்களுக்கு பசி ஆற்றி விடு அப்படின்ட்டு இருக்காங்க. அவர் பேச்சுக்கிட்டு அதே மாதிரி டெய்லி யார் வந்தாலும் தெருவில் போய் நின்று சிவனடியாரோ யாரோ வழிபோக்குறோ யார் வந்தாலும் அழைச்சி கொண்டு போய் வீட்டில் சோறாக்கி போட்டு தான் அனுப்பி விடுறதா அந்த வீட்டில் வளர்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த பேரை சொல்லி இந்த வீடு எங்கே இருக்குடா, அந்த பூசணிக்காய் திட்டு குடும்பம், அந்த திட்டு குடும்பம் பூசணிக்காய் திட்டு குடும்பமா இந்த அங்கே இருக்குது அப்படின்னு கையை காட்டின காலம் போய், அந்த சாப்பாடு இப்போ யாராச்சும் ஐயா இங்கே எங்கேயாச்சும் அன்னதானம் நடக்குதான்னு யாராச்சும் கேட்டு வந்து அந்த சாப்பாடு போடுற வீடா அந்த ஆள் அங்கே இருக்கு பாருங்க அப்படின்னு மாறி போச்சான். அதான் முழு பூசணிக்காயை சோத்தில் மறைச்ச கதை. இவ்வளோ பெரிய பூசணிக்காய், ஆனால் அதை சோத்தை போட்டு மறைக்க முடியுமா? மறைச்சிட்டாங்க. அந்த சோத்தை போட்டு பூசணிக்காய்ங்கிற அந்த பேரை மறைச்சிட்டாங்க. அதே மாதிரி நம்ம செய்த செயல் இதுக்கெல்லாம் சேர்த்து தான் ஒரு பேர் வைப்பாங்க. ஆனால் அந்த பேரையும் மீறி நம்ம ஏதோ ஒரு நல்ல செயல் செய்யும்போது இறைவனாக பார்த்து ஒரு பேர் கொடுப்பார். அது என்ன பேருன்னா, நம்ம செஞ்ச நல்ல செயலுக்கான பேருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நல்ல பேர் வந்து எனக்கு இப்போ வச்சிருக்க பேர் வந்து ராமா. எல்லாரும் அப்போ ஏதோ ஒரு சின்னதாக நான் ஒரு கல்லை நவுத்திருக்கேன், என் வம்சத்தில் நான் ஒரு ஏதோ ஒரு கல்லை விளக்கிட்டு உள்ளே இந்தாண்ட பூந்து வந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. இப்போ போகிற இடத்துலலாம் ராமா ராமான்னு தான் என்னால் எல்லோரும் கூப்பிட்றது. அந்த நவநீத கிருஷ்ணா அந்த பேரில் எதுவுமே மறந்து போச்சு. அந்த ராமாங்கிற பேர் இருக்குது. இதெல்லாம் யாரால் கிடச்சிதுன்னா அந்த ராமனால் தான் கிடச்சிது. அந்த ராமன் அவ்வளோ ஒரு செயலை செஞ்சதுனால அந்த ராமநாமத்துக்கு அவ்வளோ மகிமை. அந்த ராமநாம மகிமை வந்து எதனால் அந்த ராமநாமத்துக்கு மகிமைனா, அந்த செயலாக இருந்து செயல்பட்டவர். அப்படிப்பட்டவர் உள்ள நாமத்தை எனக்கு அந்த ராமா அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு ராமான்னு யாரும் அவ்வளோ சீக்கிரமாக பேர் வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் உயர்ந்த ஆத்மாக்கள். அதனால அந்த காலத்தில் ராமா லட்சுமணன் பேர் வைக்கிறது. இயற்கையாகவே ஒரு மனுஷனுக்கு அந்த ராமா அப்படிங்கிற பேர் வந்துட்டுன்னா அப்போ எவ்வளோ ஏதோ ஒரு நல்ல செயலை பதிவு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். எனக்கு அந்த பகவான் ஒரு நாமத்தை சூட்டியிருக்கிறாரு. அதை இன்னும் தக்க வச்சுக்கணும். இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை நோக்கி அடி எடுத்து வைக்கணும். நான் இன்னமும் ராமர் கோயில் உள்ளே போக மாட்டேன். வடுவூர் ராமர் இருக்கார், ராமர் கோயில் உள்ளே போக மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு அந்த ராமனுக்கு இருக்கிற அந்த தூய்மையான குணமும் 16 குணங்களில் ஒரு குணம் கூட என்கிட்ட கிடையாது. அப்புறம் எப்படி அவரை போய் பார்க்க முடியும்? அதனால் என்னைக்கு எனக்கு நல்ல எண்ணமும் நல்ல செயல் நல்ல புத்தியெல்லாம் எனக்கு கொடுத்து திருத்தி என்னை நன்னடத்தையாக ஆக்கி தூய்மையான அக்னியாக மாற்றி என்னைக்கு அழைச்சிக்கிறாரோ அன்றைக்கி தான் உள்ளே போகணுன்னு ஒரு வைராக்கியத்தோடு போவேன். போனாலும் ரொம்ப எட்டியிருப்பேன். அழுக்குள்ள நாய் வீட்டுக்குள்ளே விடுவோமா? சுத்தபத்தமாக இருக்கிற நாயை மட்டும் தான் உள்ளே விடுவோம். அழுக்கு உள்ளவங்களை யாராச்சும் உள்ளே விடுவோமா? அதுவே இந்த அழுக்கெல்லாம் எப்போ எடுத்துக்கிறோன்னா அன்றைக்கி தான் அந்த ராமனுக்கிட்ட போக முடியும். அது வரைக்கும் என்னால் சின்ன சின்ன விஷயமாக நான் பதிவு பண்ணணும்னு என் மனசு இதுதான் சொல்லுது. ஒன்று நீ சுத்தப்படுத்திக்கிட்டே இரு, கவலைப்படாத, ஒரு நாள் நீ சுத்தமாக ஆயிடுவ, நம்பிக்கை மட்டும் இருந்துடாத. ஒன்று நீயே எப்படியாச்சும் இது பண்ணிக்கிட்டே இரு. உனக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு கெட்ட குணங்களையெல்லாம் வெளியில் களை எடுத்துக்கிட்டே இரு, சுத்தமான பயிர் உனக்கிட்டேருந்து உருவாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைலாம் ஓடிட்டுருக்கு. இதுதான் இந்த ராமநாமத்துக்கு கிடைச்ச மகிமை. இந்த ராமநாமம் எனக்கு நிறைய மேஜிக் பண்ணியிருக்கு. அதெல்லாம் நிறைய பதிவு பண்ணியிருக்கேன். அந்த என் இதில் போய் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. நான் எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ நீங்கள் யாராச்சும் ஒரு ஆள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்புகிற அந்த ராமநாமத்தை நம்புகிற அளவுக்கு நான் நம்பலை.
அதுதான் உண்மையான ரீசன் வந்து என்ன சொல்கிறேன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த நம்பிக்கை கூட என்கிட்ட இல்லை. அது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா நான் சும்மா ராமநாமத்தை தான் சொல்லிகிட்டு இருந்தேன் தவிர அதில் வந்து அதோட வேல்யூ வந்து நான் தப்பாக உண்மையான ஒரு என்ன சொல்கிறது, ராமநாமத்தோட அந்த மகிமையை 1% தான் நான் நம்பியிருக்கேன். இன்னும் 99% நான் நம்பியிருந்தேன்னா என்னோடய லைஃப்பை விட டோட்டலாகவே மாறியிருந்தேன். அந்த 1% நம்பினதுக்கே எனக்கு அவ்வளோ மேஜிக் காட்டியிருக்காரு. நிறையா முதல்ல ராமநாமம் எழுதும்போது அந்த ராமன் பேர் உள்ள வேறே வந்து என்கிட்ட ராமநாமம் பேப்பர் வாங்கினார். ஆஞ்சநேயருக்குள்ளே விட்டுட்டு போய் இந்த ராமநாமத்தை போட்டு வச்சு யாருமே எடுத்துகிட்டு போய் எழுதலையே அப்படின்னு வருத்த விட்டுட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஃபோன் வருது எனக்கு. யோ நான் தான் ராமர் பேசுகிறேன் விவோ அப்படின்னு தூக்கி வாரி விட்டேன். எனக்கு ஒரு 30 பேப்பர் கூடியா எழுதணும். நம்ம புதுசாக ஒரு செயலை செஞ்சுருக்கிறோம், பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம். எல்லோரும் ஒவ்வொரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க. நானும் என்னென்னமோ பெரிய 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 பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்து பெரிய கோட்டை கட்டலாம் ஆசைப்பட்டது தான். அதெல்லாம் நான் உண்மை பொய்யெல்லாம் சொல்லலை. பெரிய உலகத்தை வளைக்கணும் பெருசாகுங்கன்னு அப்படி இப்படின்னு ஓர காட்டினேன். அப்புறம் தெரிஞ்சிச்சு ராமபெருமான் சொல்லி நீ ஏன்டா அந்த பிஸ்னஸ், நீ இந்த பிஸ்னஸை பண்ணுற, ராமநாமத்தை வளர, ராமநாமத்தை எல்லோரும் எழுத வைடா, அதான்டா உன் பிஸ்னஸ் அப்படின்ட்டாரு. ராமநாமமே இப்போ என் பிஸ்னஸ். அது ஒன்று தான். எல்லோரையும் ராமநாமம் எழுத வைக்கணும், ராமநாமத்தை எல்லாருக்கும் கொண்டுட்டு போய் சேர்க்கணும், எல்லார் மனசிலையும் விதைக்கணும், எல்லாரும் அமோகமாக இருக்கணும், எல்லோரும் தூய்மையாகணும், எல்லாரும் உயர்ந்த இடத்த அடையணும். அது மட்டும்தான். நான் மட்டும் உயரத்தில் போய் உட்காந்து என்ன பண்ணுறது? எல்லாரையும் அதுக்கான விதையை நான் விதைச்சிட்டு அவங்களும் அதுக்கான வர்ற வழியெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு போகணும் தான் என்னுடைய ஆசை. நிறைய நடந்திருக்கு ராம மேஜிக், ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஜெய் சீதாராம்.